மாம்பழத்துல ஃபாலிக் ஆசிட் ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த மாம்பழம் பிரெக்னன்ட் ஆனவங்க சாப்பிடலாமாங்கிறது தான் ரொம்ப எல்லாருக்குமே வர டவுட்டா இருக்கும். யார் இந்த மாம்பழம் சாப்பிடக்கூடாது அப்படின்னீங்கன்னா, வணக்கம். நான் டாக்டர் மீனாட்சி பாலசுப்ரமணியன், மகப்பேறு மருத்துவர் ஃப்ரம் கிரியா விமென்ஸ் கிளினிக் இன் அடையார். இந்த சம்மர் சீசன் வந்துட்டாலே எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஃப்ரூட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாம்பழம் தான். அந்த மாம்பழம் பிரெக்னன்ட் ஆனவங்க சாப்பிடலாமாங்கிறது தான் ரொம்ப எல்லாருக்குமே வர டவுட்டாக இருக்கும். மாம்பழம் கண்டிப்பாக சாப்பிடலாம். இன்ஃபேக்ட் மாம்பழம் ரொம்ப நல்லது. என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்குது, அதில் என்னெல்லாம் நியூட்ரியன்ஸ் நிறைய ரிச்சாக இருக்குங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மாம்பழத்தில் ஃபாலிக் ஆசிட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் இருக்கிறவங்க கண்டிப்பாக மாம்பழம் சாப்பிட்டீங்கன்னா உங்களோட அந்த பேபியோட மூளை வளர்ச்சி எல்லாத்துக்குமே அது நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் விட்டமின் B6 அதிகமாக இருக்கிறதுனால மாம்பழம் ஆக்சுவலாக மார்னிங் சிக்னஸ், அந்த மார்னிங் எழுந்தோடனே வர அந்த குமட்டல், வாந்தி அதெல்லாம் கூட கம்மி பண்ணுறதுக்கான நிறைய சான்ஸ் மாம்பழத்தில் இருக்குது. விட்டமின் A அப்புறம் விட்டமின் C ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இம்யூனிட்டி பவர் ரொம்ப அதிகமாகி நம்மளுக்கு அடிக்கடி இந்த காய்ச்சல் இல்லை ஒரு கோல்டு வர்றது அந்த மாதிரி வரதெல்லாமும் நம்மளுக்கு மாம்பழம் நம்மளுக்கு ப்ரிவென்ஷன் கொடுக்கும். அதுலேருந்தும் ஃபைபர் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷனையும் மாம்பழம் நம்ம ஈஸியாக ரிலீவ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அயன் சத்து மாம்பழத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இந்த அயன் கம்மியாக இருக்கிற ரத்த சோகை, அயன் டெஃபிஷியன்சி, அனீமியா அதுலேருந்துலாமும் நம்மளுக்கு ரிலீவ் பண்ணும். அண்ட் ரொம்ப அதிகமான நேச்சுரல் சுகர்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு கேலரி ரிச்சான ஃப்ரூட் இது. ஸோ அந்த ஒரு ஸ்வீட் கிரேவிங், ஒரு சாக்லேட் சாப்பிட்ணும், ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படிங்கிற அந்த ஒரு கிரேவிங்லாமும் இது நம்மளுக்கு நல்லாவே கம்மி பண்ணும். ஸோ நீங்கள் எந்த ஒரு ட்ரைமஸ்டரில் இருந்தாலும், ஏர்லி ப்ரெக்னென்சியாக இருக்கட்டும் இல்லை லேட் ப்ரெக்னென்சியாக இருக்கட்டும், உங்களுக்கு மாம்பழம் சாப்பிட்ணுங்கிற ஒரு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் அவசியம் மாம்பழம் சாப்பிட்லாம். பட் அதுக்காக ரொம்ப எக்கச்சக்க மாம்பழம் சாப்பிட்றது கண்டிப்பாக நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது கிடையாது. எதுவுமே நம்ம ஒரு மாட்ரேஷனில் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு அது நிறைய அட்வான்டேஜஸ் தான் கொடுக்கும். பட் யார் இந்த மாம்பழம் சாப்பிடக்கூடாது அப்படின்னீங்கன்னா, இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், ப்ரெக்னென்சியில் வர சுகர் இருக்கிறவங்க, ஏன்னா இது ரொம்ப அதிக கேலரி இருக்கிறதுனால அந்த சுகர் இருக்கிற ப்ரெக்னென்ட் பேஷண்ட்ஸ் மாம்பழத்தை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அண்ட் நம்ம மாம்பழம் வாங்கும் பொழுது நம்ம கொஞ்சம் ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிறது வில் ஆல்வேஸ் பி பெட்டர். அதாவது இந்த நேச்சுரலாக பழுக்கிற பழத்தை பார்த்து வாங்குறது வில் பி பெட்டர். கார்பைடு மாதிரியான கெமிக்கல்ஸ் போட்டு நம்ம பழுக்கிற பழம் நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. ஸோ நம்ம நல்லா வாஷ் பண்ணி அந்த மாம்பழத்தை சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அப்படி முடிஞ்சதுன்னா நம்ம தோலியை பீல் பண்ணிவிட்டு, ஸோ தட் நம்மளுக்கு அந்த மேலே இருக்கிற கெமிக்கல்ஸ் அதெல்லாம் நம்மளுக்கு வராமல் இருக்கிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கிறதுனால தோலியை பீல் பண்ணிவிட்டு நம்ம மாம்பழம் சாப்பிட்டோம்னாலும் ஒரு ப்ரெக்னென்ட் பேஷண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ப்ரெக்னென்சியில் மாம்பழம் சாப்பிட்ணுங்கிற கிரேவிங் இருந்ததுன்னா கவலைப்படாமல் எவ்வளோ வேணாலும் நீங்கள் சாப்பிடலாம். டோன்ட் வரி அபவுட் இட்.